அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு படம் கிட்டத்தட்ட 94ல் வந்தது, ஹிந்தி படம். 30 வருடங்களுக்கு மேலாக மக்கள் மனங்களில் கோலோச்சும் படம் அது. ஹம் ஆப் கஹே கவுன், நான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற அர்த்தம். அதாவது ஆக்சுவலாக இது வந்து மாதுரி தீஷித், சல்மான் கான் நடித்த ஒரு சொல்லுவாங்கள்ல எவர்கிரீன் சொல்லிட்டு, சாக்லேட் ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து இயக்கியவர் வந்து சூரஜ் பர்ஜாத்தியா. இவங்களுக்கும் மாதுரி தீஷித்துக்கும் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. அந்த மாதுரி தீஷித், சல்மான் கான், மோனிஷ் பாய், ரேணுகா சகானே, அப்புறம் அனுபம் கேர், ரீமா லாகோ, அலோக்நாத் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ராம் லக்ஷ்மண் மியூசிக், ரொம்ப நல்ல பாட்டெலாம் இருக்குது. தீதி தேரா தேவர் திவானானு நல்லாயிருக்கும். அந்த என்ன அக்கா அவங்க மச்சனனுக்கு என்ன இருக்கான்ற மாதிரி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு குடும்ப படம். நிஷா மாதுரி தீஷித் பேர். அப்புறம் இவர் பேர் வந்து பிரேம், சல்மான் கான். சல்மான் கானோடைய அண்ணன் ராஜேஷ்க்கும் இப்போ நிஷாவோட அக்கா ரேணுகா சகானேக்கும் கல்யாணம் நிச்சயமாகும். அந்த கல்யாணத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த செருப்பெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க, அப்புறம் திரும்ப கொடுப்பாங்க, அப்புறம் மெஹந்தி போடுவாங்க. நிறைய கல்யாண கொண்டாட்டமே ஃபுல் படமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஒரு திருமணத்துக்கான ஒரு நார்த் இந்தியன் திருமணத்தை ஃபுல்லாக டெபாசிட் பண்ண படம். ஃபஸ்ட்டு இவன் வந்து இந்த அக்காவோட தங்கச்சியை பார்க்குறது, அண்ணியோட தங்கச்சியை பார்க்கும்போது அந்த மனதில் அவங்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு காதல் உணர்வு. அவள் அழகாக தலைமுடி சுருளாக இருக்கும், தொப்பி மாதிரி போட்டது விரிப்பா, அப்படி முடியெல்லாம் அழகாக நல்லாயிருக்கும், கலையும் அப்படி அழகாக இருக்கும். அப்போ வந்து இந்த சல்மான் கானும் இவ்வளோ லைட்டாக காதல் வடைப்படுவாங்க. அப்போ வந்து இவங்க பெண்கள் நடக்கிற நிகழ்ச்சியில் அவர் வந்து ஏதோ இது வரணும்னு நினைப்பார், ஆனால் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இவர் பாடுவா, தீதி தேரா தேவர் திவானான்ட்டு. திவானானா பைத்தியமான அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியில் 2 பேரும் ஒருத்த கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியாக லவ் உருவாகிடும். கல்யாணம் ஆனோடனே அந்த அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அம்மா வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ இவங்க காதலை வந்து அக்காட்ட சொல்லுவாள். உடனே அக்கா வந்து தன் மாமியாரோட நெக்லஸ் ஒன்று கொண்டாந்து அன்பையும் பெருசாக அவளுக்கு கொடுப்பா. அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுவாள், அக்கா வந்து அக்காவுக்கு வந்து இவங்க 2 பேரும் பேசுவாங்க. காதல் தெரிஞ்சோன்னு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாள். அதுக்குள்ளே அவள் எந்திரிச்சு போகும்பொழுது எங்கேயோ கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்துருவாள். இது சாதாரண ஒரு கதை தான், ஆனால் அழகாக எடுத்திருப்பாங்க. அவனே என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் வீட்லேயே இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜேஷ் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் தன் பையனை என்ன பண்ணுறதுன்னு. அதை வளர்க்குறதுக்காக நிஷாவை வந்து அவங்க அக்காவோட இடத்துல கல்யாணம் பண்ணி, பூஜாவோட இடத்துல கல்யாணம் பண்ணி தெரியும்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவே சொல்லுவார். இவள்கிட்ட கேட்பாங்க, நீ அவங்க அக்கா வீட்டுக்கே மருமகளாக போறியானோன்னா அவன் வந்து பிரேம் நினச்சிட்டு ஒரு சந்தோஷமாக சரிம்பா. ஆனால் பிரேமுக்கு தெரியும் தன் அண்ணனுக்கும் தன்னோட குழந்தைக்கும் நிஷாவை கல்யாணம் பண்ணாங்க, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசாமல் இருப்பான். உங்களுடைய காதல் தவிப்பு கஷ்டம் எல்லாமே அதில் அழகாக நல்லா டெபிசிட் ஆகிருக்கும். கடைசியாக வந்து இந்த கல்யாணம் நடக்க போகிற சமயத்தில் என்னென்னப்பா அவங்க அம்மா அக்கா கொடுத்த நெக்லஸை அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி பிரேமுக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தையும் இந்த நெக்லஸையும் உங்கள் அம்மா வந்து உங்கள் அண்ணி எங்கள் அக்கா வந்து உங்கள் அம்மாவோட நகையை கொடுத்தாங்க, அதை நான் திருப்பி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவா. அனுப்பினோடனே இந்த கடிதம் வந்து ராஜேஷ்ட போயிடும். அவன் படித்து பார்த்துட்டு இவ்வளோ நடந்திருக்கா, சரி எனக்கு தெரியாது, நீங்களே கல்யாணத்தில் இணைங்க, நீங்களே கூட குழந்தைய வளர்க்கலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பான் தம்பிக்கும் மனைவியோட தங்கச்சிக்கும். இதில் நிறைய இளமை குறும்பு கொண்டாட்டமெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாதி படம் சோகமாகவும் இருக்கும். அந்த எல்லாருமா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சாக்லேட் சாப்பிட்றது, அந்த மேஜிக் சீசன்ஸ் சாக்லேட் லைம் ஜூஸ்ன்னு அந்த ஷூஸ் பற்றி பாடுற ஒரு பாட்டு, பணத்தை வாங்கிட்டு செருப்பு கொடுங்கன்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட் லவ், தீக்தானா பாட்டு, பாபுல், அது மாதிரி நிறைய பாட்டுகள் வந்து இதில் வந்து அவ்வளோ ஒரு சாமிங்காகவும் அழகாகவும் இருக்கும். ஒரு ரொம்ப கண்கவரும் விதத்தை மனதை மயக்கும் விதத்தில் எம்ஜிஆர் படங்கள் மாதிரி நல்லாயிருக்கும் பாடல்கள்லாம். இந்த படம் தமிழ்நாட்டிலையும் மதுரையிலலாம் அவ்வளோ இதாக ஓடுனுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலேயும் இந்த படங்கள் நினச்சி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு நல்லா இருக்க மாதிரி நல்லா மெலடியஸ் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல இனிமையாக ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிச்சு. படம் கிடச்சா பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.